இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எபேசியர் 6 அதிகாரம் 16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு நம்மை பாதுகாக்கும் கேடகம் விசுவாசம்தான். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் சொன்னது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு எதிராக பிசாசானவன் வரிந்து கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யுத்த களத்திலே தான் நின்று கொண்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 20 வருடங்களாக ஒரு வாடகை இடத்தில் தான் நாங்கள் மன்றாட்டு பிரார்த்தனை மையத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆரம்பிக்கப்பட்ட போதும் சரி, இப்போதும் சரி, நிலங்கள் விற்கப்படுகின்ற விலைகளுக்கு ஏற்ற பொருளாதார சூழ்நிலை எங்களிடம் இல்லாததினால் சொந்த இடத்தை இன்று வரை எங்களால் வாங்க முடியவில்லை. இதை நன்றாக தெரிந்து கொண்ட பொல்லாங்கனாகிய பிசாசு ஆண்டவருக்கு விரோதமான மக்களை தூண்டி நாங்கள் நடத்துகின்ற ஜெபத்தை தடுத்து போட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். நேரடியாக எங்களுடன் மோத முடியாதவர்கள் நாங்கள் ஜெபம் நடத்துகிற இட உரிமையாளரிடம் பேசி நாங்கள் ஜெபம் நடத்துகிற இடத்தை விட்டு எங்களை வெளியேற்றுவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் வேகமாக செய்து கொண்டிருக்கிறான். இப்படி பல இடங்களில் கடந்த 1 மாத காலமாக பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. சொந்த இடத்தில் ஆராதனை நடத்துபவர்களே பல பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் வாடகை இடத்தில் நடத்துகிற எங்களுடைய நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். இந்த நிலைமையில் எங்களால் என்ன செய்ய முடியும்? பொல்லாத பிசாசானவன் ஏற்படுத்தும் சகல பிரச்சனைகளையும் மேற்கொள்ள தொடர்ந்து ஊழியங்களை ஆண்டவருக்கு சித்தமான இடங்களில் செய்ய சோர்ந்து போய் விடாமல் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாச கேடகமாக பிடித்துக் கொண்டு தைரியமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து பல சோதனைகளை கொண்டு வரக்கூடும். ஆனால் சத்துருவின் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விசுவாச கேடகம் அதுதான். ஏனென்றால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை எந்த ஒரு நொடியிலும் நாம் மறந்துவிடவே கூடாது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாச வீரர்களே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டிருப்பவர்களே, இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்களுக்கும் விடுதலையோடு கூட ஆராதிக்க நல்ல ஒரு ஆராதனை கூடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் விசுவாசம் உள்ள ஜெபம் கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வரும். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் நம்மோடு கூட போராட்டம் நடத்துகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது என்று விசுவாசிப்போம். நம்மோடு கூட இருக்கின்ற நன்றாக பழகுகிற மனிதர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் நமக்கு துணையாக இருக்கும் என்று நம்பிவிடாதீர்கள். ஆனால் ஆண்டவர் மீது மட்டும் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசம் என்னும் கேடகம் நிச்சயம் நம்மை வெட்கப்படுத்தாது. அப்படி உள்ள கைகளில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நம்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் எங்கள் எதிர்காலம் என்னவாக மாறுமோ, எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பல சந்தேகமான மனநிலையோடு கூட எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர், எங்களுக்காக எல்லா காரியங்களையும் பாதுகாப்பீர், ஆண்டவரை வழி நடத்துவீர் என்கிற விசுவாச உணர்வு எங்களுக்குள் வரும்போது அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடகமாக மாறுகிறது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு எல்லா காரியங்களையும் எதிராய் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் சந்திப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஒரு நாளும் நாங்கள் உங்க மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சோர்ந்து போய் விடாமல் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு கொடுங்க. விசுவாசத்தினாலே வெற்றியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.